ஹே கேஸ், திஸ் இஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்ன ஜேனா இஷ்யூ பற்றி தான். அண்ட் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே வரும். ஜான் 9லேருந்து ஜான் 10லேருந்து இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு டக்குன்னு பேசிடலாம். முடிஞ்சால் 3 மினிட்ஸ்குள்ளே பேசணும்னு இருக்குது. அண்ட் ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஜட்ஜ்மெண்ட் அந்த தனி நீதிபதி சொன்னாங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டு, அதை ரத்து செஞ்சுட்டாங்க. திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. இது சூரிய டேரக்ட் தான் வருது. எத்தனை தடவைடா பாஸ் அவன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அண்டு என்ன செய்யறது, எல்லாம் நேரம் சென்சார் போர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டைம் கொடுக்கல, அதனால எங்களால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன செய்யறது, எல்லாம் நேரம். அதே சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் மத சார்பாக நிறைய கருத்துக்களாக இருக்குது அப்படின்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு இப்போதைக்கு முடிவு பண்ண முடியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் எலெக்ஷன் தான் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பிப்ரவரிக்குள்ளே இந்த பிப்ரவரி 20க்குள்ளே வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி 3, 6, 13 இந்த டேட் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் 6ன்னு சொல்கிறாங்க, அது ஃபேக் நியூஸ். இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அண்ட் அதாவது நான் எக்ஸாம் விட்டு வெளில வரேன். எக்ஸாம்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரில. போய் நேராக உட்காந்து பார்க்குறேன் ஃபேன் பேஜை உட்காந்து. ஷாக்கு, நியூஸ் பார்க்குறேன், அவ்வளோ ஷாக்கு. ஃபேன்ஸ் செம்ம ஆங்கிரி. இருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ ஒரு கோவம். எனக்கும் அதே கோவம் தான். என்ன செய்யுது, வச்சு அழுத்துறாங்க. என்ன செய்யுது, அழுத்தம் கொடுக்குறாங்க. யார், எனக்கா? அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு அந்த அழுத்தம்லாம் இல்லை. படம் எப்போனா வரட்டும், நான் என்னோட தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டேன்னு அவர் ஜாலியாக இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் அதே தான். இப்போ என்னையும் சொல்ல வச்சுட்டாங்க, தேர்தலுக்கு அப்புறம் தானே அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க. நீங்கள் நினச்சிட்டிங்களே, ஓகே, அப்போ டைட்டில் கார்டு நான் நினச்சிட்றோம். அது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், டைட்டில் கார்டு உங்களுக்கு எப்படி வேணும் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுல. ஓகே, இந்த பக்கம் ப்ரொடியூசர், இந்த பக்கம் எலெக்ஷன். விஜய் சார் எவ்வளோ தான் தாங்குவார் சொல்லுங்கள். ஒரு பக்கம் சிபிஐ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ படம் எப்போனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்கிறேன். அண்டு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்ல